ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கன்னா சொரக்காவோட நெத்திலி சேர்த்து சமைச்சிருக்கேங்க. புளி சேர்த்துல. ஸோ அந்த ரெசிபி சொல்கிறேன். முதல்ல ஒரு 1/2 கிலோ சொரக்காவை தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 2 to 3 பல் பூண்டை நச்சு வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் சேர்த்துருங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோட தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குக் ஆகிட்ட உடனே சுரக்காவை சேருங்க. சுரக்காவோட சேர்த்துட்டு ஒரு 1 or 2 minute வதக்குங்க. வதக்கிட்ட பிறகு காரத்துக்கு தகுந்தபடி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிளகாத்தூள் நெத்திலையும் சேர்க்க போகிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு சுரக்கா குக் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் மூடி போட்டு வச்சு குக் பண்ணுங்கள். சுரக்கா நல்லா வெந்துட்ட உடனே நீங்கள் நெத்திலியை அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளீன் பண்ண நெத்திலியை சேர்த்துக்கோங்க. நெத்திலி சேர்த்து கரண்டி போட்டு ரொம்ப இது பண்ணிடாதீங்க, கிளறிடாதீங்க, ஏன்னா உடஞ்சிடும். நெத்திலி சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் மட்டும் பண்ணி விடுங்க. ஏன்னா நெத்திலி எல்லாம் அந்த மசாலாவோட குக் ஆகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். சிம்மர் ஃப்ளேமில் இருக்கணுங்க. குக் பண்ணி முடிச்சிட்டோடனே நீங்கள் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நெத்திலி வெந்துடுச்சுன்னா அதோட அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. ஸோ அந்த சூடெல்லாம் நல்லா ஆறிட்டோடனே அதுக்கப்புறம் கரண்டியை வச்சு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சொரக்காவோட நீங்கள் எறா சேர்த்தும் சமைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ எவ்ரிவான், உங்கள் குழந்தைங்க சிறியவங்களோ முள் இல்லாத மீன் தான் சாப்பிடணும், இந்த முள் இருக்க ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்றதுக்கு எனக்கு இன்கன்வீனியன்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பேர் பாசா, BASA, பாசா ஃபிஷ். இப்படி தான் வரும். சம்டைம்ஸ் ஆன்லைனில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷும் கிடைக்கும், ஃப்ரோசன் ஐட்டமும் கிடைக்கும். இதில் சுத்தமாக முள்ளே இருக்காது. ஸோ நான் வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரை பண்ண போகிறேன். சால்ட்டு சேர்த்துக்கோங்க, மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க, பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இம்மிடியேட்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படின்லாம் இல்லை.